ஆஃபீஸில் ஒரு 3 கம்ப்யூட்டர் இருக்குது. இந்த 3 கம்ப்யூட்டரையும் நான் ஒரே ஃபைலை ஆக்சஸ் பண்ணணும். அப்படி நான் ஒரே ஃபைலை ஆக்சஸ் பண்ணும்போது நமக்கு எப்போல்லாம் அந்த ஃபைல் தேவையோ அப்போல்லாம் நான் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா அந்த ஃபைலோட சைஸை பொறுத்து நமக்கு டிலே ஆகலாம். அதுக்கு நம்ம இந்த 3 கம்ப்யூட்டரில் ஒரு கம்ப்யூட்டரை மெயின் கம்ப்யூட்டராக மாற்றி அதில் ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டரில் அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபோல்டரையே நம்ம லோக்கல் நெட்வொர்க்கில் ஷேர் பண்ணிட்டோம்னா லோக்கல் நெட்வொர்க் கனெக்ட் பண்ணிருக்கக்கூடிய எல்லா கம்ப்யூட்டர்லையும் அந்த ஃபோல்டரை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதை நம்ம ஒரு ஃபோல்டரை தான் ஷேர் பண்ண கிடையாது, நம்ம ஒரு ஹார்ட் டிஸ்க் மொத்தத்தையுமே ஷேர் பண்ணிடலாம். அப்படி ஷேர் பண்ணிட்டா நம்ம லோக்கல் நெட்வொர்க் கனெக்ட் ஆகக்கூடிய மீதி எல்லா கம்ப்யூட்டர்லையுமே நம்ம அந்த ஹார்ட் டிஸ்க் மொத்தத்தையுமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த ஹார்ட் டிஸ்க்ல கூடிய மொத்த டேட்டாவை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு முதல்ல உங்க எல்லா கம்ப்யூட்டரையும் சுவிட்சோ இல்ல ரவுட்டரோ யூஸ் பண்ணி லோக்கல் நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணிடுங்க. உங்க மெயின் கம்ப்யூட்டர்ல ஃபோல்டரையோ ஹார்ட் டிஸ்கையோ ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ்ல போங்க. ஷேரிங்ல அட்வான்ஸ் ஷேரிங்ல ஷேர் திஸ் ஃபோல்டர் பெர்மிஷன் எவ்ரிஒன் ஃபுல் கண்ட்ரோல் அப்ளை ஓகே. இப்போ ஃபோல்டர் ஷேர் ஆகுது. விண்டோஸ்ல சிஎம்டி டைப் பண்ணி கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணி ஐபி கான்ஃபிக் அப்படிங்கிற கமாண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஐபி அட்ரஸ் இங்க ஷோ ஆகும். நோட் திஸ் ஐபி அட்ரஸ். இதுக்கப்புறம் உங்க லோக்கல் நெட்வொர்க்ல கனெக்ட் ஆகக்கூடிய அதர் கம்ப்யூட்டர்ல விண்டோஸ் ஆர் கிளிக் பண்ணா டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகும். இதுல உங்க மெயின் கம்ப்யூட்டர் ஐபி அட்ரஸ் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்லாஷ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்க ஷேர்டு ஃபோல்டர் ஷோ ஆகும். ரைட் கிளிக் பண்ணி மேப்டு நெட்வொர்க் டிரைவர் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஃபினிஷ்ன்றதை கொடுத்தீங்கன்னா இந்த ஹார்ட் டிஸ்க் உங்களுடைய திஸ் பேஜ்ல ஷோ ஆகும். இதை நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம்.